ஹலோ சோல்ஜர்ஸ், வென்டேஜ் சீரிஸில் பார்த்தீங்க அப்படின்னா மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் வர மாதிரியே மல்டிவர்ஸ் டைமென்ஷன் அப்படின்ட்டு பல விஷயங்கள் இருக்குது. ஸோ அதில் ஒரு பென்டென் தான் இந்த பென் 23. இவரை பார்த்தீங்க அப்படின்னா பென்டென் சீரிஸில் பார்த்துருப்போம். ஆனால் இவர் எப்படிப்பட்டவர், இவருடைய ஏலியன்ஸ் என்ன, அது மட்டும் இல்லாமல் இவர் எப்படிலாம் ஷோவில் இருந்தார் அப்படின்றதெல்லாம் நம்மளால தெரியாது இல்லையா? ஸோ அந்த விஷயத்த நம்ம இதில் பார்க்க போகிறோம். வீடியோவில் பார்த்துக்கு முன்னாடி யாரெல்லாம் பென்டன் ஃபேன்ஸோ மறக்காம லைக் பண்ணுறீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு பென்டனோட தீவிர ஃபேனாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யாரு சொல்கிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரியான பென்டனை பற்றின பல வீடியோக்கள் அடுத்தது வரப்போகுது. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓர ஷோ எல்லாம் நான் கந்தசாமி. இந்த ஷோ கார்ட்டூன் கந்தசாமி. பென் 23 இந்த கேரக்டர் முதல்ல பென்டன் ஆம்னிவர்ஸில் தான் காமிச்சிருப்பாங்க. ஒன்று சொன்னால் அப்படின்னா பென்டன் ஆம்னிவர்ஸ்லேருந்து தான் மல்டிவர்ஸ், டைமென்ஷன், டைம் ட்ராவல், கிராஸ் ஓவர் அப்படின்ட்டுலாம் ஏகப்பட்ட சயின்ஸ் ஃபிக்ஷன் விஷயங்களை அதுக்குள்ளே கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி ஷோக்குள்ளே வந்தவர் தான் இந்த பென் 23. இவர் பேர்கத்த மாதிரியே இவருமே டைமென்ஷன் 23 சேர்ந்தவர் தான் இவர். என்னதான் இவன் பென்னோட இன்னொரு வருஷம் இருந்தாலும் ஏஜ் வயசில் பார்த்தோம் அப்படின்னா பென்னோட இவன் சின்ன பையன்தான். அது மட்டும் இல்லாமல் இந்த கேரக்டரை பென்டன் ஆம்னிவர்ஸில் ஸ்டோர் 23 அப்படின்ற எபிசோடில் தான் முதல்ல காமிச்சிருப்பாங்க. இன்னும் சொன்னால் அப்படின்னா அந்த எபிசோடில் 23 மென்ஷன் பண்ணுற மாதிரி பல விஷயங்கள் அதில் இருந்திருக்கும். நான் சொன்னால் அப்படின்னா அந்த எபிசோடில் பென் 23வது ஸ்மூத்தி கடைக்கு தான் போயிருப்பார். அதனால தான் அவர் வேற ஒரு டைமென்ஷனுக்கு போயிருப்பார். அதே மாதிரி இவர் வந்திருக்கிறதும் 23 டைமென்ஷன் தான். இந்த எபிசோட் நேமும் 23 டைமென்ஷன் தான். இது டைமென்ஷன் 23, ரீடிங் 23 இருக்கு. இந்த கடை நம்பர் 23. என்னதான் நடக்குது? அச்சு 23 அப்படின்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. கிறிஸ்துவத்தில் 23வது ஏஞ்சல் ஒன்று ஒரு முக்கியமான ஏஞ்சலாக இருந்திருக்கும். அதுதான் முன்னேற்றத்துக்கும் டீம் ஒர்க் மற்றும் லட்சியத்தை அடையிறதுக்கான ஒரு ஏஞ்சலாக இருந்திருக்கும். அதை குறிப்பிடுறதுக்காக தான் இந்த பென்னுக்கு 23 அப்படின்னு வச்சுருப்பாங்க. ஆக்சுவலி நம்பர் 23 அப்படின்ட்டு ஒரு படமே வந்திருக்கும். அதுவுமே இந்த ஏஞ்சலை குறிக்கிறதுக்காக தான். பென்டன் vs பென் 23. பிரைம் பென்டனை விட பென் 23க்கு வயசு கம்மின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இதே மாதிரி அப்பியரன்ஸ்லையும் கேரக்டரைசேஷன்லையும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருந்திருக்கும். உதாரணம் சொன்னோம் அப்படின்னா பிரைம் பென்டனோட கலர் க்ரீன். இந்த க்ரீன் தான் இவரோட ஆனிமெட்ரிக்ஸ்லேயே இருந்திருக்கும், இவரோட ஐ கலர்லேயே இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஏலியன் ஃபோர்ஸில் இருந்து இவர் உடுத்துற எல்லா காஸ்டியூம்லையுமே இந்த க்ரீன் கண்டிப்பாக இருந்திருக்கும். ஆனால் இந்த பென் 23 பார்த்தீங்க அப்படின்னா இவனோட கலர் ப்ளூ தான். இந்த ஒரு காரணத்தினாலேயே பிரைம் பென்னுக்கு அதெல்லாம் க்ரீனாக இருந்துச்சோ அதெல்லாமே இவனுக்கு ப்ளூவாக இருந்திருக்கும். இவன் ஆனிமெட்ரிக்ஸ் கலரும் ப்ளூ, இவன் கண்ணோட கலரும் ப்ளூ, அப்புறம் இவன் ட்ரெஸ்ஸோட கலருமே ப்ளூ தான். ஒன்று சொல்லப்போனால் இந்த ஊரில் ஆஸ்மித்தே ப்ளூ கலராக இருந்திருப்பாரு. இது மட்டும் இல்லாமல் நம்ம பிரைம் பென்னோட கேரக்டரைசேஷனை பார்த்தீங்க அப்படின்னா என்னதான் பவர் இருந்தாலும் கொஞ்சமாவது பொறுப்போடு இருந்திருப்பான். ஓவர் பணம் புகழ்ந்துட்டு ஓவர் ஆசைப்படாதவனா இருந்திருப்பான். ஏன்னா பென்னோட கேரக்டரைசேஷன் ஸ்பைடர்மேனோட கேரக்டரைசேஷன்றதுனால அந்த மாதிரி இருந்திருக்கும். ஆனால் இந்த பென் 23 எடுத்துட்டீங்க அப்படின்னா டோட்டலாகவே வேற. இவனுக்கு ஆனிமெட்ரிக்ஸ் கிடைச்சதுனால இதை வச்சு இவன் பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருப்பான். தான் தான் பெரிய ஆளு, தான் தான் ஹீரோ, எல்லாரும் என்கிட்ட ஆட்டோகிராஃப் ஆகணும்ட்டு கெஞ்சல மாதிரியே இந்த கேரக்டர் இருந்திருக்கும். இன்னைக்கு ஆட்டோகிராஃப்ஸ் அவ்வளோதான். மேலும் இவன் மக்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்றதுக்காகலாம் செய்ய மாட்டான். இதனால அவனுக்கு பணமும் புகழும் கிடைக்குதுன்றதுக்காக தான் இதையும் அவன் செஞ்சிருப்பான். அதனால ஏலன்ஸாக கெட்டவங்கன்ற மாதிரி தான் மக்களையுமே அவன் போர்ட்ரேட் பண்ணியிருப்பான். இதுக்கான காரணமே இவன் கூட நம்ம கிராண்ட்பா இல்லாததுனால தான். இந்த யூனிவர்ஸை பார்த்தா கிராண்ட்பா இவனுக்கு ஆனிமெட்ரிக்ஸ் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே இறந்து போட்டிருப்பாரு. வருத்தம் என்னன்னா இது இங்க ரீச் ஆகும்போது அவர் இல்லாம போயிட்டாரு. இது தெரியாம தான் ஆஸ்மித் அந்த ஆனிமெட்ரிக்ஸை மேக்ஸ்க்கு அனுப்பிச்சிருப்பாரு. இது தவறுதலா இவன் கைக்கு வந்திருக்கும். ஸோ இன்னொரு காலம் தான் இவன் கைட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாதனால இவன் விஷயத்துக்கு இந்த மாதிரி நடந்திருப்பான். மேலே உண்மையை சொன்னால் அப்படின்னா இந்த யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிய வில்லன் அப்படின்ட்டு யாருமே கிடையாது. குறிப்பாக சொன்னோன்னா வில்கேக்ஸு இந்த டைமென்ஷனில் இல்லவே இல்லை. ஸோ இந்த ஒரு காரணத்தினாலேயே ரொம்பவே ஆட்டிடியூடாக தான் தான் பெரிய ஆள், என்னை அழிக்க யாருமே இல்லைன்ற மாதிரி தான் இந்த கேரக்டர் இருந்திருக்கும். மேலும் இந்த யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் வில்கேக்ஸ் மிகப்பெரிய வில்லன் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இவனுக்குமே ஒரு மிகப்பெரிய வில்லன் ஒருத்தர் இருக்கான். அதை யாரோ மாதிரி முதல்ல காமிச்சாலும் எபிசோட் என்னன்னு தெரியும், அது நம்ம ஆஸ்மித் அப்படின்னு. அந்த ஆஸ்மித் கடைசியில் ஃப்ரெண்ட் ஆகிடுவார். ஸோ மற்றபடி இவனுக்கு எதிர்னு யாருமே கிடையவே கிடையாது. மேலும் பிரைம் பென்னை பார்த்தீங்க அப்படின்னா கிளாசிக்கில் ஒரு ஆனிமெட்ரிக்ஸும் ஏலியன் ஃபோர்ஸில் ஒரு மாதிரி ஆனிமெட்ரிக்ஸும் மேலும்
அல்டிமேட்ரிக்ஸ், அதுக்கப்புறம் ஆம்னிவர்சல் ஆனிமெட்ரிக்ஸ் அப்படின்ட்டு பல வெர்ஷன் ஆஃப் ஆனிமெட்ரிக்ஸை பென் யூஸ் பண்ணியிருந்திருப்பாரு. ஆனால் அந்த பென் 10 இருக்கிற ஆனிமெட்ரிக்ஸை பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கிளாஸில் இருக்கிற ஆனிமெட்ரிக்ஸ் மாதிரி இருந்திருக்கும். ஸோ இவன் ரொம்பவே கஷ்டப்படாத, அது மட்டும் இல்லாமல் நிறைய எதிரியில் பார்க்காத ஒரு அன்மெச்சூரிட்டி பென் வெர்ஷன் தான் இவன். அப்படின்னா நீங்க ஒரு செல்லா காசுன்னு சொல்லுங்க. மேலும் பென் 10க்கு ஆரம்பத்தில் வெறும் 10 இடங்கள் தான் கிடச்சிருக்கும். அதன் பிறகு அவருக்கு ஏகப்பட்ட இடங்கள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நிறைய யூஸ் பண்ணியிருந்திருப்பாரு. ஆனால் இந்த பென் 23 எடுத்துட்டீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் இவனுக்கு 23 இடங்கள் கிடச்சிருக்கும். அதனால தான் இவன் பென் 23 அப்படின்னு கூடப்பட்டிருப்பான். அது மட்டும் இல்லாமல் இவனோட ஏலியன்ஸுக்கு இவன் விஷயத்துக்கு பேர் வச்சுருந்துருப்பான். இதான் சொன்னா அப்படின்னா வைல்மெண்ட்டுக்கு இவன் டாக்னோ பீட் அப்படின்னு பேர் வச்சுருந்துருப்பான். ஃபோராம்ஸுக்கு ஹேண்டிமேன் அப்படின்னும், கிரே மேட்டருக்கு பிரைன் ஃப்ராக் அப்படின்னும், எக்ஸாலைட்டுக்கு ஸ்பீடி குயிக் அப்படின்னும், அப்கிரேடுக்கு டெக்னோ பபுள் அப்படின்னும் பேர் வச்சுருந்துருப்பான். ஸோ என்னதான் பேரும் கலரும் வேறையாக இருந்தாலும் ஏலியனோட பவர் எல்லாமே அப்படி தான் இருந்திருக்கும். மேலும் பெண்ணுக்கு மிஸ்டர் ஸ்மூத்தி அப்படின்றீங்க தாரமாக பிடிச்சிருந்துருக்கும். அந்த கடை தான் அவர் அதில் போய் சாப்பிட்டு இருந்திருப்பாரு. ஆனால் இவனை எடுத்துட்டிங்க அப்படின்னா மிஸ்டர் ஸ்மூத்தி அவனுக்கு அவ்வளோவா பிடிக்காது. இதனால் இவன் மிஸ்டர் ஹீரோன கடையில் இருக்கிற ஸ்நாக்ஸாக விரும்பி சாப்பிடுவான். ஆனால் அந்த ஸ்நாக்ஸ் நம்ம பிரைம் பெண்ணுக்கு சுத்தமாக பிடிக்காது. உன்னோட ஃபேவரட் ஐட்டம் சூப்பரா இருக்குப்பா. மேலும் பிரைம் பென்டன் யூஸ் பண்ணுறது ஆன்மெட்ரிக்ஸ். ஆனால் 23 பென் யூஸ் பண்ணுற ஆன்மெட்ரிக்ஸுக்கு இவன் ஹீரோ வாட்ச் அப்படின்னு பேர் வச்சுருந்துருப்பான். ஆனால் அந்த யூனிவர்ஸ்லேயும் அதுக்கு பேர் ஆன்மெட்ரிக்ஸ் தான். இதை பற்றி சரியாக தெரியாதனால தான் ஹீரோ வாட்ச் அப்படின்ட்டு இவனே ஒரு பேர் வச்சுருந்துருப்பான். இது அந்த டைமென்ஷன் ராஸ்மித்து ஸ்டோர் 23 அப்படின்ற பேர் சொல்ல சொல்லியிருப்பாரு. இந்த வாட்சுக்கு பேரு ஆம்னிட்ரிக்ஸ். இது மட்டும் இல்லாமல் இவனோட ஏலியன்ஸுக்கு இவன் வித்தியாசமான பேர் வைப்பான் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இவங்கிட்ட ஆரம்பத்தில் 23 ஏலியன்ஸ் இருந்திருக்கலாம். அதன் பிறகு ஆட்டோமேட்டிக்காக அன்லாக் ஆகிற ஒவ்வொரு ஏலியன்ஸும் அவன் பொதுமக்கள்கிட்ட காட்டாமே இருந்திருப்பான். புதுசாக ஒரு ஏலியன் வந்துச்சு அப்படின்னா இந்த ஏலியனுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்ட்டு பொதுமக்களோட ஓட்டிங் வாங்கிட்டு அதன் மூலியமாக டிமாண்டை கிரியேட் பண்ணி அவங்க சொன்ன பேரத்துக்கு வச்சுட்டு அதன் பிறகு இதை களத்தில் இறக்கியிருப்பான். ஸோ இவன் என்ன ஃபுல்லாகவே மார்க்கெட்டிங்லாம் இருந்திருக்கும். மேலும் பணம் எப்படி சம்பாதிக்கிறதுன்ற விஷயமும் இவங்களை கரெக்டாக தெரிஞ்சிருக்கும். அதுக்காகவே இவன் இந்த மாதிரி பேர்களை இவன் வச்சுருந்துருப்பான். மேலும் இவன் ஒரு ஹீரோவாக நடந்துக்காமல் கார்பரேட்மெண்ட்டாக யோசிக்கிறதுனால இவங்கிட்ட எப்படியாவது ஆன்மெட்ரிக்ஸை கொடுக்கணும் அப்படின்ட்டு தான் பில்கேட்ஸ் நினச்சிருந்துருப்பார். அதனால தான் இவனுக்கு அவர் எதிரியாக இருந்திருப்பார். ஆனால் பிரைம் பென் ஒரு ஹீரோ எப்படிலாம் இருக்கக்கூடாது, ஒரு ஹீரோவை நடத்துக்கணும் அப்படின்ட்டு அட்வைஸ் பண்ணதுனால கொஞ்ச நாள் ஆசிமோட கண்ட்ரோலில் இருந்திருப்பான். அதன் பிறகு பென்னோட சேர்ந்து சில சாகசங்கள் செஞ்சுருப்பான். பிரைம் பெண்ணை பார்த்து அவன் ஒரு ஹீரோவை நடந்துக்கணும் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு தன்னோட ஆட்டத்தை கொஞ்சம் குறைச்சிருந்துருப்பான். ஸோ மற்றபடி பார்த்தா அப்படின்னா இந்த பென் 23 ஏகப்பட்ட எபிசோடில் காமிச்சிருக்க மாட்டாங்க. குறிப்பாக சொன்னோம் அப்படின்னா இந்த கேரக்டர் வந்தது மொத்தம் 5 எபிசோடில் மட்டும்தான். ஸோ வெறும் 5 எபிசோடில் மட்டும்தான் இந்த கேரக்டரை காமிச்சிருப்பாங்க. அதனால இந்த கேரக்டருக்கு பெருசாக அந்த ஸ்டோரியாக இருக்குமே அந்தளவுக்கு இருந்திருக்காது. ஆனால் என்ன இருந்தாலும் மற்ற மல்டிவர்ஸ் பெண்ணை விடவே அதிகமாக ஈர்க்கப்பட்டது இந்த பென் 23 தான். இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஏகப்பட்ட பென் வேரியன்ஸ் பென்னோட சீரீஸ் இருக்காங்க. அவங்களுக்கு பற்றி வேணும்னா டைப்ஸ் ஆஃப் பென்டன் அப்படின்ட்டு தனியாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஒருவேளை மறந்துட்டா அப்படின்னா நீங்கள் ஞாபகப்படுத்தி விட்டுருங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். பென் 23 பற்றி நம்ம தெளிவாக பார்த்துருப்போம். இந்த பென் மட்டும் இல்லாமல் பல பெண்கள் பென் 10 சீரீஸில் இருக்காங்க. அவங்கள பற்றி நான் டைப்ஸ் ஆஃப் பென் 10 அப்படின்ட்டு தனியாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். இது மட்டும் இல்லாமல் பென் 10 பற்றி வேறு வீடியோ வேணும் அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோ தெளிவாக பார்க்கலாம். இதே மாதிரியான சுவாரஸ்யமாக சந்திக்கிறேன். போடுறேன். பாய்.